அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபீஸ் பேமெண்ட் விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ ஃபீஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீஸ் எப்படி ஆட் பண்ணுறது, யார் பே பண்ணியிருக்காங்க யார் பே பண்ணலை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கு என்ன ஃபீஸு, லைக் புக்ஸுக்கு இவ்வளோ ஃபீஸ், யூனிஃபார்முக்கு இந்த ஃபீஸ் இருக்குது, அந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள், ஃபீஸு சம்மந்தமான விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்க்ரால் பட்டனை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபீஸுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கும். ஃபீஸ் டேஷ்போர்டு முதல்ல இருக்கும். இந்த ஃபீஸ் டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஓவரால் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ அவுட் ஸ்டாண்டிங் டியூ இருக்குது, எல்லா விஷயங்களும் இங்கே காமிக்கும். அதில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பார்ஷியலி ஃபுல்லாக பே பண்ணலை, பாதி பே பண்ணியிருக்காங்க, யார் முழுமையாக பே பண்ணலை, அந்த விஷயங்கள் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி எந்த பேட்ச்லேருந்து எவ்வளோ ஃபீஸ் பே ஆகிருக்குன்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் இந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்டுக்கு முன்னாடி நம்ம விஷயங்கள் வந்து செட்டப் பண்ணுறது, செட்டிங்ஸ் பண்ணுறது, கன்ஃபிகரேஷன் பண்ணுற விஷயங்கள் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேயே அந்த ஃபீஸ் டேஷ்போர்ட் கீழே ஃபீஸ் மாஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே போவீங்க. போயிட்டு ஆட் ஃபீஸ் மாஸ்டருக்குள்ள ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கோர்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணிடுறீங்க. அல்லுகா அல் அரபியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணிடுறீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இது வந்து மந்த்லி ஃபீஸா இயர்லி ஃபீஸா, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கலாம். போட்ட அப்புறமா இந்த விஷயத்தை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஆட் பண்ணதில் இப்போது இந்த விஷயங்கள் இங்கே ஆட் ஆயிடுச்சா. இப்போது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நேம் நம்ம இங்கே கொடுத்துட்டோம். கொடுத்த அப்புறமா இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ், இந்த கோர்ஸுக்குள்ளே என்னென்ன ஃபீஸ் வாங்குகிறோம், இப்போ வந்து புக்ஸுக்கான ஃபீஸ் வாங்குகிறோன்னா இங்கே ஆட் ஐட்டம்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எதுக்கான ஃபீஸு அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் வந்து நம்ம புக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருவோம். இந்த புக்ஸுக்கான எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் இங்கே கொடுத்துடணும். கொடுத்த அப்புறமா இதில் வந்து டேஸ் கணக்கில் வாங்கிக்கிறீங்களா இல்லை டேட் கணக்கில் வாங்குவீங்களா ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அதே மாதிரி இப்போது இந்த கோர்ஸுக்கு வேறு ஃபீஸும் ஆட் பண்ணோம், யூனிஃபார்ம் ஃபீஸும் ஆட் பண்ணோன்னா இந்த ஆட் ஐட்டம்குள்ளே போயிட்டு யூனிஃபார்ம் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீஸு எவ்வளோ ஃபீஸ் இருக்குதுன்னு அந்த விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா இந்த இடத்துல. ஸோ மற்றபடி அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ஃபீஸு நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஆட் ஐட்டம்னு சொல்லி ஆட் ஐட்டம் கொடுத்தோன்னா இன்னொரு ஐட்டம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல இது ஹாஸ்டல் ஃபீஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டு நம்ம சேவ் ஃபீஸ் மாஸ்டர்னு கொடுத்துட்டோன்னா எல்லா விஷயங்கள் இங்கே சேவ் ஆயிரும். சேவ் ஆன அப்புறமா நம்ம ஃபீஸ் என்ட்ரிக்குள்ளே போனோன்னா என்ன விஷயங்கள் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ கோர்ஸ் வைஸு அந்த விஷயங்கள் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஓகே. இப்போது பிளான் அலிஃபில் இருக்க விஷயங்கள்னு சொல்ல வந்தோன்னா இப்போது ஒரு சில இதில் பிளானில் உங்களுக்கு வேணும் ஃபீஸ் வந்து பெய்டு அன்பெய்டு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ஃபீஸ் என்ட்ரி, ஃபீஸ் மாஸ்டரும் ஃபீஸ் என்ட்ரி மட்டும்தான் வரும். ஃபீஸ் என்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ப்ளூ பட்டன் இருக்குது வியூன்னு சொல்லி. இந்த வியூக்குள்ளே போனீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணிட்டாங்க, யார் பே பண்ணலைன்னு சொல்லி அந்த விஷயங்கள் நீங்கள் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசிப்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணனாலும் ரிசிப்டை ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினோன்னா எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஓகே. இந்த மாதிரி பேடு போட்ட அப்புறமா அப்டேட் ஃபீஸுன்னு சொல்லி நம்ம இங்கே கிளிக் பண்ணிடுறோம். அப்டேட் ஆயிடுச்சு ஃபீஸ். ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம ஃபீஸ் பேமெண்ட் விஷயத்துக்குள்ளே போகிறோம். இப்போ இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது இந்த ஃபீஸ் பேமெண்ட்குள்ளே. இப்போ அந்த பசங்களோட ஃபீஸு, பசங்க டியூ என்ன இருக்குது, எவ்வளோ கட்டினாங்க எவ்வளோ கட்டலைன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட விஷயங்கள் பார்க்கணுன்னா இங்கே நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஓப்பன் ஆகும். அவங்களுக்கான என்னென்ன ஃபீஸ் இருக்குது, டியூஷன் ஃபீஸ் இருக்கா, யூனிஃபார்ம் ஃபீஸ் இருக்கா, புக் ஃபீஸ் இருக்கா. ஸோ இதில் இந்த ஃபீஸோட அமௌண்ட்டு நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து அவங்க பார்ஷியலாக அமௌண்ட் பே பண்ணுறாங்க இல்லை மொத்தமாக பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வியூ டிரான்சாக்ஷன், இது பக்கத்தில் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் எப்போ கட்டியிருக்காங்க அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக இதில் காமிச்சிடும். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து எடிட் பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இவ்வளோ தான், இந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு பையனோட ஃபீஸு. ஒரு சில பிளானில் உங்களுக்கு வந்து ஒரு பையனோட ஃபீஸு பே பண்ணாங்களா இல்லையா அந்த என்ட்ரி மட்டும் நீங்கள் இங்கேருந்து போடுவீங்க. அதுக்கு அப்புறமா வந்து ஒரு சில பசங்களோட நீங்கள் மல்டிபிள் ஃபீஸ் வாங்குறீங்க. மல்டிபிள்னால் புக்ஸுக்கு தனி, யூனிஃபார்ம்ஸுக்கு தனி, இது எல்லாம் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இது ஃபீஸ் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இதுலேயே வந்து இந்த பசங்களோட டீட்டெயில்ஸ்க்கு ரைட் சைடில் வியூ பட்டன் ஒன்று இருக்குது. வியூக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட பையனோடையோ இல்லை குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ டோட்டல் எவ்வளோ அசைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெண்டிங்கான ஃபீஸ் இருக்குது, இந்த விஷயங்கள் உங்களுக்கு இங்கே காமிச்சிடும். அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் அதே மாதிரி கீழே ஒரு லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் பாருங்கள், ஃபீஸ் செட்டிங்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபீஸ் செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா அந்த ஃபீஸு வந்து பிடிஎஃபாக வரணும், அந்த விஷயங்கள் சொல்லி நீங்கள் இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ மற்ற விஷயங்கள்லாம் ஃபீஸ் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் இங்கே வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுட்டு யாராவது ஃபீஸ் கட்டணுன்னா அவங்களுக்கு ஃபீஸுக்கான ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அனுப்பணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கியூஆர் கோட் மூலியமாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுட்டு இந்த டீட்டெயில்ஸு அவங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மூலியமாகவும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட விஷயங்கள் முடிவு வந்துருச்சு. இந்த டேஷ்போர்டு வந்து ஓவரால் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கலெக்ட் ஆகணும், எவ்வளோ ஆகியிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.